ஹாய் சார், இந்தாங்க உங்கள் ஸ்கிரிப்ட். 1 இயரா இது வரைக்கும் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற இவருக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்படாதுன்னு உனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிக்க தெரியவே இல்லையா? சாரி சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க முன்னாடி வர போறது கார்த்திக். இவர் 26 வயசுலயே நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சிட்டாரு. சோ ப்ளீஸ் வெல்கம் கார்த்திக். தேங்க்யூ so much. இவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுலயே ரொம்ப பெரிய பேரை சம்பாதிச்சிட்டேன். ஆனா அதோட நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டேன். யாரும் கண்ணு வைக்காதீங்க, கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க. பார்க்கலாம். 0 or 1 என் லைஃப்குள்ள எப்போ வந்துச்சோ, ஐ மீன் ப்ரோக்ராமிங் கோட், அப்பத்துல இருந்தே என்னோட ஃபேமிலிக்கு நான் தூரமா போயிட்டேன். எனக்கு நானே தூரமா போயிட்டேன். டெக்னாலஜியும் இன்டர்நெட்டும் ஒரு தனி உலகம். இந்த உலகத்தை வழிநடத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையவே இங்க தேவைப்படுது. அதே போல இன்டர்நெட் உலகத்தை வழிநடத்தவும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவைப்படுது. இப்போ ஐ நோ இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். முழு மனசோட உங்க பேஷனை நோக்கி பயணிங்க. அப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க கார்த்திக், நான் உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ so much. கோலு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா? அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதுமா. டெய்லி இதே டிராமா தான். ஸ்கூலுக்கு போனோன்னா வயிற்று வலி வந்துடும். போ, ரெடி ஆகு. கோலு முகம்லாம் பாழாயிடுச்சு. கோலு மொல்ல டோலு. சாரி மேம், நான் வேணும்னே இதை பண்ணல மேம். என்ன இதெல்லாம்? வர வர உன் சேட்டை அதிகமாயிட்டே இருக்கு. அதிக பிரசங்கி ஆயிட்ட. இன்னைக்கே உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசி ஆகணும். வா என் கூட பிரின்சிபல் ரூம்க்கு. மேம், கோலு எங்க ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தா, நல்லா படிக்கக்கூடிய பையனும். ஆனா இப்போ நாளுக்கு நாள் அவன் கவனம் படிப்புல குறைஞ்சிட்டே வருது. அவன் என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. ஐ ஹோப் உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையே? அந்த மாதிரி எதுவும் இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி, இவனை நல்லா பாத்துக்கோங்க, படிப்புல கவனம் செலுத்த சொல்லுங்க. அங்கித், நான் தான் சொன்னல, வேலை முடிஞ்சிரும். இங்க பாரு, நான் ஒரு கிளைண்ட் கூட இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இரு. நான் சொல்றது கேளு. ஐம் சாரி. சாரி எதுக்கு? நான் யாரு உனக்கு? என் மனசுக்கு ஆறுதலே நீதான். நீ இல்லைன்னா நான் என்னவ? ஷட் அப். போய் பிடிச்சுக்கோ. ஸ்டேஜ்ல பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிக்கிறல்ல. கார்த்திக், நான் உங்களோட பெரிய ஃபேன். நானே கட்டி பிடிச்சேன். அவ எப்படி ஹக் பண்ணா நீயே பார்த்தல்ல. ஹலோ மேடம், 10 நாள் கழிச்சு நமக்கு கல்யாணம். இதே முகத்தோட மனமேடிக்கு நீங்க போனீங்கன்னா நல்லாவா இருக்கும்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அங்கித், நான் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். அடடா, இந்த டைம்ல யாரு? நிறைய ஷாப்பிங் பண்ண மாதிரி உனக்கு தோணலையா? இது என்னோட கல்யாணம். உலகத்துல இருக்க எந்த கடையும் விட்டு வைக்க மாட்டேன். வாவ், இத கூட வாங்கிட்டியா? ஒரு நிமிஷம் இரு. கார்த்திக் எங்க இருக்கான்னு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், சூப்பரா இருக்குடி. யா, இங்க பாரு, கதவு திறந்தே இருக்கு. திறந்திருக்கா? போ, உள்ள போ. வா. கதவை திறந்து போட்டுட்டு கார்த்திக் எங்க போயிட்டான்? கார்த்திக். பாடியை கீழே இருக்கு. வீடு ஃபுல்லா தேடுங்க. ஓகே சார்.
சார் கார்த்திக் 25-26 வயசு இருக்கும் சார். சோஷியல் மீடியாவில் இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சக்ஸஸ் இன் லைஃப், இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா சார். பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் எதுவும் இல்லை. ஆமாம் சார், ரூமும் க்ளீனாக தான் இருக்கு. இவர் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான அறிகுறி எங்கேயுமே தெரியல. இவங்க ஃபேன்ஸ் இங்கே வந்தப்போ ஆல்ரெடி கதவு திறந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ராஜீவ், ஸோ பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடுறேன். உண்மையா இவன் சூசைட் தான் பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணு. ஸோ அங்கிதா, இந்த மெயின் டோரையும் பெட்ரூம் டோரையும் பார்க்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்த மாதிரி தெரியல. ஆமாம் சார். சார், எனக்குள்ள ஆன்டி டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் கிடைச்சிருக்கு. பாடியை முன்னாடி யார் பார்த்தது? கார்த்திக் ஃபியான்ஸு மேக். அடுத்த வாரம் இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் சார். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனால் இன்வெஸ்டிகேஷனே நாங்கள் பண்ணி ஆகணும். கார்த்திக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு தெரியாது சார். நான் 2 நாள் துபாய் போயிருந்தேன். கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். வந்து பார்த்து இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இல்லை ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இன்ஃபேக்ட் அடுத்த வாரம் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் சார். ஒருவேளை அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா அப்போ எதுக்கு என்சைடு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு? சார், அவர் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு. கார்த்திக் ரீசெண்டாக ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. அதோட லான்ச்காக அவர் மார்க்கெட்லேருந்து 5 crore வாங்கியிருந்தாரு. ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு சார். அதனால தான் அவர் ரொம்ப டென்ஷனில் இருந்தார். சார், பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். நான் தான் பணம் கொடுக்குறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது போதும். எஸ் சார், ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ. தேங்க்யூ சார். என்ன ஆச்சு கார்த்திக்? எனக்கு நிறைய பணம் தேவை இருக்கு. ஆப் டிலே ஆகுறதுனால லைஃபே ப்ராப்ளமில் இருக்கு. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் என்கிட்ட கேளுன்னு அப்பாட்ட கேட்குறேன்னு. நம்ம சந்தோஷத்துக்காக அப்பா இதை கூட செய்ய மாட்டாருன்னு நினச்சியா? பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பாட்ட திருப்பி கொடுத்துடலாம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். லோன் யார்கிட்ட வாங்கினாரு? எனக்கு தெரியாது சார். இவரோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அவங்க அம்மா அப்பா ஷாத்து நகரில் இருக்காங்க சார். ஃபாரன்சிக் டீமை கூப்பிடு, இவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சார். கோலு, என்ன இது? மேக்ஸ் எல்லாம் தப்பு தப்பா போட்டு வச்சிருக்க. நீ எவ்வளோ நல்லா படிப்ப, இப்போ ஏன் இப்படி பண்ற? அவன் பாவம் என்ன பண்ணுவான், சின்ன பையன் தானே. சின்ன பசங்களை திட்டினா அவங்க சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட அன்பாக பேசி புரிய வைங்க. ஸ்கூலில் யாராவது இவன் மனசை கஷ்டப்படுத்திருக்காங்களோ என்னமோ. ஏண்டா கண்ணா? ஸ்கூலில் உங்ககிட்ட யாராவது வம்பு பண்ணுறாங்களாப்பா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நீ அதை பற்றி என்கிட்ட சொல்லு. நான் உன்னுடைய சித்தப்பா தான். உன் மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி என்கிட்ட பேசு. இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். வா, கேம் விளையாடலாம். இந்தா அண்ணா, கிரிக்கெட் விளையாடலாம், சீக்கிரம் கீழே வாங்க. வர சீக்கிரம் பால் போடு, சீக்கிரம் போடு. நகோல், வெக்கமா இல்ல உனக்கு? அறிவில்லையா? குழந்தைகளோட குழந்தையா சேர்ந்து விளையாடிட்டு இருக்க. பல மணி நேரமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பசங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா நீ டைம் பாஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்க. அப்பா, நகுல் அண்ணன் நாள் முழுக்க படிச்சுட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாட வந்தா, ஆனா நீங்க நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு அண்ணனை திட்டுறீங்க. டேய், நான் உன் அப்பன்டா. அடிச்சேன்னு வச்சுக்க பல்லெல்லாம் கொட்டிடும். சின்ன வயசுல இருந்து என்ன எவ்வளவு அடிச்சிருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு பயமே இல்ல.
கார்த்திக்கு யார் கூடயாவது விரோதம் இருக்கா? முன்னாடி கார்த்திக்கு யார் கூடவும் எந்த விரோதமும் இல்லை. ஆனா இப்போ எனக்கு தெரியாது. அப்படின்னா? அதாவது கார்த்திக் 4 வருஷமா எங்களை விட்டு தூரமாக தான் இருக்கான். கார்த்தி வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் இருக்கும்ல? எதுக்கு அவனை விட்டு தூரத்தில் இருக்கீங்க? அவன் எப்ப வருவான் போவான்னு தெரியாது சார். அவன் ராத்திரி பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் சார். அவனால நாங்க கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கான் சார். அதனால தூரமா போயிட்டான். ரொம்ப பிஸி ஆயிட்டான் சார். இவ்வளோ நாளா அவன் அம்மாவை பார்க்க கூட வரவே இல்லை சார். ஆனா வர வாரம் கார்த்திக் கல்யாணம் இல்ல? சார், அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு கையால் சாப்பிட்டு தான் பழக்கம். சரிங்க. இது யார் ஆர்டர் பண்ணது? எனக்கு இது வேண்டாம். இது நான் தான் ஆர்டர் பண்ணேன் பேபி. உனக்கும் இது ஃபேவரட் தானே? நீ குடிப்பியா? ஆமா, அதுக்கு என்ன, இப்பெல்லாம் எல்லாரும் குடிக்கிறாங்களே. வேண்டாம், அது வேண்டாம், நீ கொண்டு போங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கார்த்திக்? என்ன இதெல்லாம்? உங்க அப்பா அம்மா முன்னாடி நீ நல்ல மாதிரி நடிக்கணும்னு அடிச்சுக்கோ. ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் மீ. ஒருவேளை உங்க அப்பா அம்மாக்கு இவ்வளோ பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்கு முடியாதுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. கையில யார் சாப்பிடுவாங்க? ஸோ எம்பாரசிங். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா எங்க பையனை எங்களை விட்டு தூரமாக்கிட்டா. கஷ்டப்படுத்துற விஷயத்த யார் ஞாபகம் வச்சுப்பாங்க? அதே மாதிரி கார்த்திக்கும் எங்களை மறந்து போயிட்டான். இங்க பாரு. அடி 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 அடி. அப்படிதான். நீ வந்ததுக்கு அப்புறமா அவன் மொத்தமா மாறி போயிருக்கான். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னா. சரி, நாங்க கடைக்கு போறோம், சீக்கிரமா வந்துடுறோம். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. தெரிஞ்சா எல்லாரும் உன்னதான் திட்டுவாங்க. சார், இது கார்த்திகோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவர் 12 to 4 மணிக்குள்ள இறந்திருக்காரு. செவுத்துல கார்த்திக் சைன் இருந்தது, அது பாத்தியா? இன்னும் முடியல சார். அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. அந்த செவரு ரொம்ப பழைய செவருன்றதுனால எக்ஸ்பர்ட்டால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். வேற ஏதாவது? சார், நான் கார்த்திகோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணேன். அவர் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அவங்கள ஒருத்தன் தான் தினேஷ் சாவந்த். சார், இந்த தினேஷ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான். பணம் கொடுக்கல் வாங்கலும் இன்வால்வ் ஆயிருக்கான். கார்த்திக் ஒருவேளை அவங்ககிட்ட லோன் வாங்கியிருக்கானா என்னவோ? வாய்ப்பு இருக்கு சார், ஆனா இன்னும் கிடைக்கல. சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே சார். சார், இன்னொரு விஷயம், நான் கார்த்திக்கு க்ளோஸா இருக்கிறவங்களோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணேன். கார்த்திகோட பார்ட்னர் அங்கித்தோட போன் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அங்கித் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கு. இது உன் கால் லொகேஷன் டீடைல்ஸ். கார்த்திக் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த டைம் நீ அங்கதான் இருந்தியா? இல்ல சார், நான் வீட்டுக்கு உள்ள போல வெளியில தான் இருந்தேன். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. அதனால தான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் கால் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே போயிருந்தேன் சார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் டோர் லாக்ல இருக்குன்னு தெரிய வந்துச்சு. மீட்டிங்கு கிளம்பி போயிட்டாச்சுன்னு நான் நினச்சேன். அவன் டைரெக்டாக கிளைண்ட்டை மீட் பண்ண போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் சார். ராஜீவ், சார், அந்த கிளைண்ட்ஸ் டீட்டெயில் எடு. எஸ் சார். சார், 12 மணி வரைக்கும் அங்கித் கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். ஆனா கார்த்திகோட மொபைல்ல நிறைய மிஸ்டு கால்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவர் எடுக்கல. ஒருவேளை அங்கித் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிருக்கலாம்ல. மேகனா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அப்போ கார்த்தி வீட்டுக்கு போகும்போது அந்த டோரு திறந்து தான் இருந்திருக்கு. ஹே, கதவு திறந்தே இருக்கு பாரு. இப்போ அங்கித் சொன்னதுபடி பார்த்தா அவன் அங்க போய் பார்க்கும்போது வீடு பூட்டி இருந்துச்சு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போய் சொல்றாங்க.
சமேத், நீ தம்பி கிடையாது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க எனக்கு அப்பாவுக்கும் மேல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே என்ன பாத்துக்கிறீங்கண்ணா. ரொம்ப பாசமா பாத்துக்கிறீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. எனக்கு புரியல. எனக்கு கேம்க்கு பார்ட்னர் வேணும். அப்பதான் இந்த லெவலை என்னால தாண்ட முடியும். முடியாதுப்பா, என்னால கேம்லாம் ஆட முடியாது. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். சரி சரி உட்காரு. கார்த்திக் சூசைட் பண்ணல, அவனை மர்டர் பண்ணியிருக்காங்க. மர்டரா? அவருக்கு யார் கூடயும் விரோதம் இல்லையா? அவனுக்கு யாரு விரோதியா இருந்தாங்களோ அவனை கொன்னிருப்பான்னு எனக்கு தோணல சார். பண விஷயம் என்னாச்சு? எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமாக உனக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போல்லாம் நீ உன் அப்பாவோட ஃபோனை எடுக்கிறதுக்கு கூட விருப்பப்படுறதில்ல. என்கிட்ட பணம்லாம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. இது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனால் உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை. ஆமாம், என்கிட்ட பணமே கிடையாது. சார், கார்த்திக் அவனோட இன்டெலிஜென்ஸால ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான் சார். அவன் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் அப்பப்போ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அவனுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவும் பணத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் சார். கார்த்திக் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப டென்ஷன்லேயே இருந்தான் சார். சார், கார்த்திகோட பேரண்ட்ஸ் வேற மாதிரி சொல்றாங்களே. ஆனால் இவ வேற மாதிரி சொல்றா. முதல்ல கார்த்தியோட அப்பாவை பார்க்கலாம். ராஜீவ், ஸ்ரீகாந்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. சார், என்னாச்சு? என்னாச்சுப்பா? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஏதாவது கெட்ட கனவா இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, அம்மா உன் கூட தூங்குற, சரியா? நீங்கள் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. நீங்கள் போங்க, நான் இவன் கூட படுத்துக்கிறேன். சார், நான் கார்த்திகோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினேன். அவங்க கார்த்திக் யாருக்கிட்டயோ சண்டை போடுறத பார்த்துருக்காங்க. யார் கூட? இப்படியே போனா நீ உன் அப்பனை கூட வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுருவாடா. கல்யாணம் பண்ண போற ஜெய்ப்பூர்ல டெஸ்டினேஷன் வெட்டிங், ராஜா மகாராஜா மஹல்ல. ஆனா உன் அப்பாவையும் அம்மாவையும் ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. சார், கார்த்திகோட லாயர்கிட்டையும் பேசிட்டேன். கார்த்திக் அவங்க அப்பா மேல பணம் சம்பந்தமா கேஸ் போட்டிருக்காரு. சார், இன்ஃபேக்ட் கார்த்திக் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்லயும் இன்சூரன்ஸ்லயும் அவரோட அம்மாவை நாமினியா போட்டிருக்காரு. ஆனா அதை மாத்தவும் நினைச்சிருக்காரு. சார், அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்ரீகாந்தை பத்தி இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. கார்த்திக் என்னுடைய பையன் சார். காசுக்காக நல்ல அப்பம் கூட மாறுறத நான் கேட்டிருக்கேன். கார்த்திக் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அவனோட லைஃப் இன்சூரன்ஸ், அது எல்லாத்துக்கும் அவன் அம்மா தான் நாமினி. அது எல்லாத்தையும் அவன் ஒய்ஃப் பேர்ல மாத்தணும்னு நினைச்சிருக்கான். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் மர்டர் ஆயிருக்கான். இப்ப அவன் சொத்து எல்லாமே உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு தான் வந்து சேரும். இல்ல, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சார்? கார்த்திக் என்னோட பையன். நிறைய கடன் இருக்குல்ல, உண்மைதானே? 50 லட்சம் கடன் இருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. ஸோ அதனால உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ உன் பையனை கொன்னுட்டியா என்ன? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை சார். அப்போ இது உண்மையா? கார்த்தியோட ஷேர்ஸை நீ இன்னொருத்தனுக்கு வித்திருக்க. சார், இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அது அங்கித் வீட்டுக்கு வந்தான், ஷேர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டான். அதனால் நல்ல பணத்தையும் கொடுத்தான். அதனால் நான் அவனுக்கே கொடுத்துட்டேன். சரி, அப்போ நீ போகலாம்.
இப்போ இந்த பேஜை ஓபன் பண்ணு. அண்ணா இது லோடே ஆகல. அட ஒரு முறை ட்ரை பண்ணு. நகோல், அதுல என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? நீ ஃபெயில் ஆயிட்டடா, ஃபெயில். நீ பெரிய கலெக்டர் ஆவன்னு பார்த்தா பியூன் கூட ஆக மாட்ட போல. அப்பா இவர் சுனில், கார்த்திகோட அசிஸ்டன்ட். உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு. சார், கார்த்திக் சாருக்கும் அவரோட ஃப்ரெண்டு அங்கேத்துக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? வாய மூடு. இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் முறிச்சிக்கலான்னு இருக்கேன். ஆஹா, என்ன டைமிங்டா? நீ கேட்டியா? பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்க போறாராம். கரெக்ட் டைம் பார்த்து பிளான் பண்ணியிருக்கல. நம்ம ஆப் லான்ச் ஆகும் போது, நம்ம கம்பெனி எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது, இந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரிலாம் யோசிப்பல்ல. இந்த கம்பெனிக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன். உழைப்பு வேணா உன்னோட தான் இருக்கலாம், ஆனா இதுக்கான ஐடியா என்னுடையது. மறந்துடாத, இந்த கம்பெனில என்னுடைய பணமும் இருக்குடா. பணத்தால எதுவும் செஞ்சிட முடியாதான் கேத். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல நல்ல ஐடியா வேணும். அது என்கிட்ட தான் இருந்தது. அப்புறம் உன்னோட பணம் உனக்கு கிடைக்கும். அப்புறம் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கம்பெனியோட பிராண்ட் என்னைக்குமே மாறாத, அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. முன்னாடியே இது என்னோட தான், இனிமேலும் என்னோட தான். சார், எந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் கூட சண்டை வராம இருக்கு சார்? எங்களுக்குள்ளேயும் நடந்துச்சு. டெக்டாக்கோ ஒரு பெரிய பிராண்டு சார். எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால எங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒருவேளை பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கிட்டா டெக்டாக்கோட பிராண்டு கூட மாறி போயிடும். அதனால தான் கார்த்திக் என்ன கன்வின்ஸ் பண்ணா. இன்னும் எவ்வளோ நாள் பேசாம இருப்ப? இங்க பாரு, இந்த கம்பெனி நம்ம 2 பேரோடதும். அப்புறம் இந்த கம்பெனியை நான் எங்க கொண்டு போறேன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கூடா. ஐம் சாரிடா. சாரி சொல்ல வேண்டியது நானு. உன்னோடது பெரிய கம்பெனியில் கார்த்தி ஆப்காக மிகப்பெரிய லோன் எடுத்திருக்கான்ல. அந்த ஆப்பு சீக்கிரமாக லான்ச் ஆக வேண்டியதில்ல? ஆமாம், 15 நாளைக்கு அப்புறமா. அப்போ இந்த ஆப் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் கம்பெனியோட ஷேர் ரொம்ப அதிகமாக ஏறும்ல? 50 மடங்கு. அதனால தான் நீங்கள் சீக்கிரமாகவே கார்த்தி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. அது பிஸ்னஸ் டெசிஷன் சார். கார்த்திக் அம்மா அப்பாவுக்கு எங்கள் டெசிஷன் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் என் கம்பெனியில் வந்து உரிமை எடுத்துக்கிறத நான் விரும்பலை சார். அவங்க எப்படி ஏன் பண்ணற அவங்க? சரி, அப்போனா கார்த்தி இறந்ததுக்கு அப்புறமா அவனை விட அதிகமான ப்ராஃபிட் உங்களுக்கு தானே? ஏன்னா அவன் உயிரோட இருந்ததா கார்த்தியோட ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் கம்பெனி மொத்தம் உங்களோடது. நீங்கள் வேணா போலீஸாக இருக்கலாம் சார். அதுக்காக என்ன கதையை வேணா கட்டலாம் நினைக்காதீங்க. நான் என் ஃப்ரெண்டை இழந்துக்கிட்டு நிற்கிறேன் சார். முதல்ல கொலையை எவன் பண்ணணும் அவனை கண்டுபிடிங்க. என்ன இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல போய் ஆதாரத்தை தேடி பிடிங்க சார். அதுக்கப்புறமா போய் என்ன தூக்கில் போட வழியை பாருங்க. கார்த்தி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே வாட்ச் பண்ண. இந்த அங்கித்தோட சேர்த்து மற்றவங்களோட ஹிஸ்ட்ரியும் எடு. சார், பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கால. இதுக்கு பதில் அவன் சாகிறதே மேல். பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கால. இதுக்கு பதில் அவன் சாகிறதே மேல். எனக்கும் கார்த்திக்கும் நடந்த சண்டையை பத்தி நீதான் போலீஸ்க்கு சொன்னியா? இல்லை சார். பொய் சொல்லாத. அன்னைக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்த போது நீ மட்டும்தான் ஆபீஸ்ல இருந்தடா. போலீஸ் மட்டும் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா உனக்கும் டார்ச்சர் தான்டா. சார், ஒரு விஷயம் தெரிய வந்திருக்க. மேக்கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் சிம் கார்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கிட்ட வாயே திறக்கல. அவங்க அந்த சிம் கார்டை செக் பண்ணதுல அவங்க கார்த்திக் வீட்டுக்கு 4 மணிக்கு போகல, 2 மணிக்கே போயிருக்காங்க. சரி, சொல்லுங்க மேடம். அவசரத்தில் நான் ஒரு விஷயத்தை கேட்க மறந்தே போயிட்டேன். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்ப வரும்போது உங்களோட இன்டர்நேஷ்னல் சிம் கார்டு ஆக்டிவாக தான் இருந்திருக்கு அங்கித்தோட வீட்டுக்கு வெளியே. அதுக்கப்புறமா ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து உங்கள் டொமஸ்டிக் நம்பர் ஆக்டிவ் ஆகிடுச்சு. அந்த நம்பர்லேருந்து நீங்கள் 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 2:30 மணிக்கு உங்கள் இன்டர்நேஷ்னல் நம்பர் ஆக்டிவாக இருக்கும்போது அவனை கொன்னதுக்கு அப்புறமா அங்கித் வீட்டாண்ட இருந்திருக்கீங்க.
நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறீங்களா? சார், நான் ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக கார்த்திக் வீட்டுக்கு தான் போனேன். கார்த்திக் சார், நான் ஷாக் ஆயிட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. 1 மணி நேரம் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போயிட்டேன். என் ஃபோனு கூட நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு போனேன் சார். உண்மையிலேயே அவ்வளவுதானா? நிறைய கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் கால் ரெக்கார்ட்ஸை நான் பார்த்தேன். அங்கித் கிட்ட நீங்கள் அவர் கணக்காக பேசியிருந்திருக்கீங்க. கார்த்தியோட ஃப்ரெண்டுன்றதுனால நீங்களும் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க என்ன? அப்படியே தான் இருந்தது. நீங்கள் இதான் சொல்லுவீங்கன்னு சொன்னல. நாங்கள் கூட கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, காலேஜ் டைம்ஸில் நீங்களும் அங்கித்தும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? இன்ஃபேக்ட் நீங்கள் அப்பா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சார். ஆனால் இப்போ இல்லை. நான் தான் கார்த்திக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனால் 2 பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் 2 பேரும் ஹோட்டல் ரூமில் என்ன பண்ணீங்க? ராஜீவ் சார், சார், அங்கித் என்னை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் என்னை மொலஸ் பண்ண ட்ரை பண்ணான். சார், நான் அவளெல்லாம் மொலஸ் பண்ணல சார். அவள் பொய் சொல்கிறா. அவள் தான் இது எல்லாத்தையும் பண்ண முயற்சி பண்ணா சார். வேணா ஆதாரம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நீ எதுக்காக ஹோட்டலுக்கு என்ன கூட்டு வந்திருக்க? நம்ம வெளியில் உட்காந்து பேசலாமே. நம்ம வெளியே மீட் பண்ணி பேச முடியாதுல்ல, இங்கே தான் பேச முடியும். போலாமா? சார், நான் அவனை செடியூஸ் பண்ணேன். நான் அவனை கிஸ் கூட பண்ணேன் சார். எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆக போறதா இருந்தது. ஆனால் அவன் என்ன சீட் பண்ணிட்டான். அவன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட இருந்தான். யார் கூட அஃபேர் இருக்கு? யாரோ ரியான்னு ஒரு பொண்ணு சார். சார், அந்த பொண்ணால தான் எங்க 2 பேருக்கும் ரொம்ப சண்டை வந்துச்சு. அந்த கோவத்துல தான் நான் அங்கித் கூட ஹோட்டலுக்கு போனேன். உங்ககிட்ட ரியாவோட அட்ரஸ் இருக்கா? இல்ல சார். ராஜீவ், கார்த்தியோட கால் டீடைல்ஸ் வச்சு ரியாவோட அட்ரஸை கண்டுபிடி. ஓகே சார். ஹலோ சார், நீங்கள் எனக்கு அனுப்பின அந்த சைனை பற்றி ஒரு விவரம் கிடச்சிருக்கு சார். கார்த்தி சவுத்தில் இருந்த சைனா? அதே மாதிரி ஒரு சைன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் கிடச்சிருக்கு. அந்த பையன் பேர் நக்குல். அவன் சூசைட் பண்ணிட்டு செத்துட்டான். அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். ஓகே, அனுப்பு. ஒரு நிமிஷம். இது அந்த சைன் தான். இந்த பையனா? சார், எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டான் சார். இவன் அப்பா அம்மாவை நம்ம பார்க்கணும். வா, கிளம்பலாம். வா. சார், உங்கள் பையன் நக்குலை பற்றி சில விஷயம் கேட்க வந்திருக்கோம். நீங்கள் இப்போ என்ன கேட்க போகிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி நக்குலோட சேர்த்து அவனுக்கு நடந்த அநியாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜீவ் சார், நக்குல் சூசைடுக்கு முன்னாடி ஒரு சைன் பண்ணியிருக்கான். இதை பற்றி தெரியுமா? தெரியல சார். போலீஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா எஸ்ஐ யாராவது எழுதியிருக்கலாம். உங்கள் சின்ன பையன் எங்கே இருக்கான்? இப்போ அவன் கூட உயிரோடு இல்லை சார். அவன் நக்குலை ரொம்ப நேசிச்சான். அவன் இல்லைன்னு தெரிஞ்சு தண்ணியில் குதிச்சு அவன் உயிரை விட்டுட்டான் சார். ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். கார்த்திகோட செவரு, நக்குலோட நோட் காப்பி எல்லாமே எப்படி சார் சேமா இருக்கும்? இப்போ நாம முதல்ல ரியாவை பார்க்கலாம்.
உங்களுக்கு கார்த்தியை எப்படி தெரியும்? கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், நான் உங்களோட பெரிய ஃபேன். அவர்தான் என் உலகமா இருந்தார். எனக்கு எல்லாமே அவர்தான். நாங்க ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நேசிச்சோம். அவர் போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையும் மொத்தமா போயிடுச்சு. உங்களுக்கு அவனை எப்போத்துல இருந்து தெரியும்? பல ஜென்மங்களா. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க கேட்டதுக்கு தான் சொன்னேன். கிருஷ்ணனுக்கு ராதாவ மாதிரி நானும் கார்த்திக் மேல எனக்கு இருந்த காதல மனசுல வச்சுக்கிட்டு நடப்போனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். சார், இந்த பொண்ணு சரியான பைத்தியம்னு தோணுது. பைத்தியம் இல்ல, நம்மள பைத்தியமாக்க முயற்சி பண்றா. அவளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எஸ் சார். ஹாய் ரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஆயிடுவான். நீ ட்ரெஸ்ஸே இல்லாத ஃபோட்டோவை யாரோ ஒருத்தருக்கு எப்படி அனுப்புற? அட என்ன நீ, காதல் மனுஷனை என்ன வேணா செய்ய வைக்கும். காதலுக்காக கெட்ட பேர் வாங்குறது காதல் உலகத்தில் நல்ல பேருக்கு சமம். உன்னோட கால் ரெக்கார்ட் பிரகாரம் கார்த்தி மர்டர் ஆன நேரம் அந்த ஏரியால தான் இருந்திருக்கீங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அவரை பார்க்கறதுக்காக போனேன். அவனை பார்க்க போனீங்களா இல்லை அடிக்க போனீங்களா? கார்த்தியோட உங்களுக்கு நிறைய நேரம் இருந்துச்சுல்ல. கார்த்தி உங்களே இல்லை, மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால உங்க கோவத்தை காட்டியிருக்கீங்க இல்லையா? அதோட உங்க பைத்தியக்காரத்தனத்தால கார்த்தியை மர்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு எல்லாமே அவரு தான். அவர் போனதுக்கு அப்புறம் நான் நிறைய தடவை சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணேன். அங்கிதா, இவங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன சாப்பிட விடு. இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை தோக்க வச்சிடுவேன். இங்க பாரு, நான் எப்பவும் உன்ட்டு தோத்துட்டு தான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ஒருவேளை நீ என்ன உயிரை விட சொன்னாலும் உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ரியா, ஸ்ரீகாந்த், மேக், அப்புறம் அங்கித், இவங்க 4 பேர்கிட்டையும் கார்த்திகை மர்டர் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு. இவங்க 4 பேரும் கார்த்தி மர்டர் அன்னைக்கு அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. நக்குலுக்கும் கார்த்திக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நக்குல் மட்டும் கிடையாது, கோலு, தீபக், ராவுத்தன் தான். அவங்க யாரு? சார், இவங்க வேற வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மார்க்குக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. நக்குல் மாதிரி கோலுவும் சூசைட் பண்ணிக்கிட்டான். போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்திருக்கு அவனோட சித்தப்பாவே அபியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ மற்ற 2 பேரு? சார், தீபக்கோட அப்பாவை கொண்டு அவரோட ரத்தத்தை வச்சு அதை சைன் பண்ணிருக்காங்க. தீபக் எங்க? சார், தீபக் 6 வருஷமா தலைமறைவில் இருக்கான். இப்போ அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. சார், ராகுல் இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரத்தத்தாலேயே அந்த சைனும் போட்டிருக்கான். அவன் இப்போ ஜெயில இருக்கான் சார். எனக்கு எதுவும் தெரியாது. நான் எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணேன்? ரேகாவை உயிருக்கு உயிரை நேசிச்சேன். உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். உண்மையாவே உயிரை கொடுப்பியா? அப்ப கொடுத்துரு. நான் ஒரு கேம் விளையாடுவேன். அதுல லாஸ்ட் ஸ்டேஜை தாண்டறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பலி கொடுக்கணுன்றது ரூல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது ரேகா மட்டும்தான். இந்த சைன் என்னன்னு தெரியுமா? இதை பத்தி சொல்ல முடியுமா? இது அந்த கேமோட சைன் சார். லாஸ்ட் ஸ்டேஜ் தாண்டறதுக்கு முன்னாடி இப்படி மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை போட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணணும். அப்புறமா என்ன கேம் அது? டேர் டெவில். இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னா நக்குலும் கோலும் இந்த கேமால சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தீபக், ராகுல் 2 பேரோட மர்டர். ராஜீவ், அந்த டேர் டெவில் கேமை பத்தி தெரிஞ்சுக்கோ.
கார்த்திக் கனெக்ஷன்ல இந்த கேம் யார் ஆடுறாங்களோ அவங்க லிஸ்ட்டை நீ எடு. ஓகே சார். சார் இப்போதான் எனக்கு ராகுலோட அட்ரஸ் கிடைச்சது. இங்கே பாருங்க சார், இது மாஸ்கோட். டாலர் சைனை எஸ்ஆல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பர்சன்டேஜ் சைனை டிஆல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகோட மொபைல்ல இந்த கேம் தான் இருந்துச்சு. ஒருவேளை கார்த்தி இந்த கேமால சூசைட் பண்ணிட்டானா என்னவோ? வாய்ப்பு இருக்கு சார். கார்த்திக் போன்ல இருந்த மாதிரியே இன்னொருத்தர் போன்லயே இந்த கேம் இருந்திருக்கு. யார் போன்ல? இப்ப எதுக்காக நீங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க? கார்த்திக் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியவே இல்ல. இந்த வீட்ல கார்த்திக் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் வெளியே போறேன். வாங்க மேடம், துபாயை விட நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். உட்காருடி. ஓ நாடகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த டேர் டெவில நிறுத்து. உனக்கு அந்த டேர் டெவில் கேமை விட மனுஷங்களை கொல்றது தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சுல? சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. இந்த கேம் உன் போன்ல இல்லையா? அந்த கேம் கார்த்திக் தான் டவுன்லோட் பண்ணா, அதுவும் என்ன கட்டாயப்படுத்தி. எனக்கு கேம் விளையாடுறதே பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரியும். கார்த்தி எதுக்கு அப்படி பண்ணா? சார் எதுக்குன்னா அந்த கேமை கிரியேட் பண்ணதே கார்த்திக் தான். அவனே அதுக்கு டெவலப்பர் சார். ஆமா சார், கார்த்திக் தான் இது எல்லாமே செஞ்சான். டேய், எதுக்காக இந்த வேஸ்ட் கேம்ல நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வேஸ்ட் கேமா? இந்த கேம் என்னைக்கு லான்ச் ஆகுதோ அன்னைக்கு பெரிய ஹிட் ஆகும் பாரு. வர்ச்சுவல் லைஃப்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல எல்லாரும் ஆடுவாங்க பாரு. பிரைஸ் மணி கூட இருக்கு. கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய். இங்க பாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மீனலுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு பணம் எப்படிடா வரும்? பணத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த கேமோட ஃபைனல் ஸ்டேஜை அடையணும்னா அந்த பிளேயர் ஒன்று தன்னோட உயிரை கொடுக்கணும், இல்லை யாரோட உயிரையாவது எடுக்கணும். 6-7 வருஷம் முன்னாடி இந்த கேம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த கேமால நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால தான் இந்த கேமை கவர்மெண்ட்டே பேன் பண்ணிட்டாங்க சார். சார், கார்த்திகோட மரணத்துக்கு பின்னாடி கேம் கூட காரணமா இருக்கலாம். இல்லைன்னா கார்த்திக் சூசைட் பண்ணியிருக்கலாம். இல்லனா இந்த கேமால யாரோட உயிர் போச்சோ அவங்களுக்கு நெருக்கமானவங்க கார்த்திகை கொன்னு இருக்கலாம். கார்த்திகோட கனெக்ஷன்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களும் இந்த கேம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் கேமை டவுன்லோட் பண்ணிருக்காங்களோ, இந்த கேமால எத்தனை பேர் நஷ்டமா இருக்காங்களோ அவங்க எல்லாரோட டேட்டாவையும் எடு, இன்வெஸ்டிகேட் பண்ணு. சார், ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு சார். எந்த அட்மின் பேரோட நக்குல் அந்த கேம் ஆடினானோ 10 வருஷமா அது ஆஃப்லைனில் தான் இருந்திருக்கு. ஆனால் கடந்த 1 வருஷமா அப்பப்போ சேம் அட்மின்ல, அதாவது சேம் ப்ரொஃபைல் நேம்ல யாரோ லாகின் பண்ணுறாங்க. ஐபி அட்ரஸை வச்சு யாருன்னு பாரு. ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பார்க்குற? கிட்ட போய் அப்பா பார்க்கலாம்ல. சமீர் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன நகுலோட தம்பி. நான் உன்னை தேடி வருவேன்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. நீ உனக்கு தெரிஞ்ச பழைய பேர்ல கேமை லாகின் பண்ணியிருக்க, சமீர் பேர்ல. அந்த சமீர் 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இன்னொரு தப்பு, நீ உன்னோட மர்டரை ப்ரூவ் பண்ணியிருக்க. உன்னோட ஒரு ஐடென்டி கூட இல்லை. ஆனா உன்னோட தனிமை எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ உன் அப்பா கிட்ட பேசுறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் உன்னோட பழைய வீட்டு லொக்கேஷனுக்கு அப்பப்போ போயிட்டு வருவல. உன் ஃபோன் லொக்கேஷன் மூலமா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. எனக்கு என் அப்பாவை பிடிக்காது சார். அவரை தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன். ஏன்னா நக்குல் அண்ணா என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு சார். என்னோட அண்ணன் ரொம்ப நல்லவன் சார். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஆள் சார். என்டிஏக்கு போல நினைச்சா, ஆனா என்னோட தப்புனால உயிரியை விட்டான் சார். முக்கியமா அந்த கேமை பத்தி அவனுக்கு சொன்னதே நான் தான்.
அடுத்த 5 வருஷம் அங்கே இங்கன்னு ரொம்ப அடி வாங்கிட்டேன். அப்புறம் என் கம்ப்யூட்டர் படிப்பை முடித்தேன். ஏன்னா அப்போ தான் கார்த்திக் கம்பெனியில் சேர முடியும்னு. ஒரு வழியாக அவன் கம்பெனிலையும் ஜாயின் பண்ணேன் சார். 1 வருஷம் வரைக்கும் அவர் எனக்கு அசிஸ்ட் பண்ணார் சார். நான் அந்த சரியான நேரத்துக்காக, அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அடடா, இந்த நேரத்தில் யாரு? நீயா? சார், நீங்கள் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை காமிக்க நினச்சேன். இல்லை சுனில், எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். சார், ஒரு 5 நிமிஷம் தான் சார் ஆகும். ப்ளீஸ் சார். சரி, வா. சூப்பர், அமேசிங்யா. ஜூஸ் குடிக்கிறியா? ஓகே சார். இந்த ஆப் ரெவல்யூஷனரியா இருக்கும், மக்களோட வாழ்க்கையை மாத்திடும். உங்க டேர்டெவில் மக்களோட வாழ்க்கையை மாத்துற மாதிரியா? இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிச்சது என்னோட அண்ணனை மட்டும்தான் சார். ஆனா அந்த கார்த்திக் என்கிட்ட இருந்து என் அண்ணனை எடுத்துக்கிட்டான் சார். உன் அண்ணனுக்கு நடந்தது அநியாயம்தான். ஆனா நீ பண்ணது கூட கரெக்ட் கிடையாது சார். ஒரு கேமுக்காக மனுஷங்க இந்த அளவுக்கு நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜு, நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல தான் இருப்போம். இந்த கேம் ஆடி நம்ம இந்த ரியல் வேர்ல்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைப்போம். ஆனா இதுல எந்த அளவுக்கு மூழ்கி போவோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த கேம் நம்மளுக்கு ஒரு போதை மாதிரி இருக்கும். சொல்லப்போனா ட்ரக்ஸ். கேம்ல நாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வேணாலும் போவோம். கேம்ல இந்த மாதிரி தப்பு எதுவும் கிடையாது. ஆனா அதுல நம்ம லிமிட் ரொம்ப முக்கியம்.